ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது என்ன பேப்ளேடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்சலுக்குள்ளே தான் இருக்குது அந்த பேப்ளேட். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். அரௌண்ட் 300 கிட்டே எனக்கு வந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த பேப்ளேட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது என்ன பேப்ளேட்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன பேப்ளேட்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நைஃப் எடுத்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது உள்ள பார்த்தீங்கன்னா 2 பேப்ளேட் இருக்கும். இதில் ஒன்று தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து அடுத்த வீடியோ. ஸோ ஓரமாக போட்டு இதுதான் கைஸ் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற பேப்ளேட். அட்டைப்பொட்டி தூக்கி ஓரமாக போட்டுடலாம். என்ன பேப்ளேட்டுன்னு சொல்லிட்டு கெஸ்ஸஸ் இருந்துச்சுன்னா இப்போயே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு டைமை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பேப்ளேட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பிரித்து பார்த்துருவோம். இதுதான் அந்த பேப்ளேட்டோட ஸ்டிக்கர் கைஸ். ஸ்டிக்கர் குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிற பேப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைடண்ட் அப்படின்ற பேப்ளேட் தான் கைஸ். இந்த பேப்ளேட் அவ்வளோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பேப்ளேட் பஸ்ட்டில் இருங்க பேப்ளேட் பஸ்ட்டோட எவல்யூஷன் சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்ட் ஆயிருக்கார் தெரியுமா, அவரோட தம்பியோட பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைடண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்துலாம். இதுதான் எனர்ஜி லேயர் ஸ்க்ரூ ட்ரைடண்ட். ஸ்டிக்கர் ஒட்டந்து அப்புறம் தாங்க பேப்ளேட் பார்க்க ஓரளவுக்கு அது நல்லாயிருக்கும். ஸோ எனர்ஜி லேயர் பேர் வந்து ஸ்க்ரூ ட்ரைடண்ட். நெக்ஸ்ட்டு டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 8 டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ம் ஸ்ப்ரிகன் அப்படின்ற ஒரு பேப்ளேட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருப்போம். அந்த பேப்ளேடுக்கும் இதே டிஸ்க்கு தான். ஆக்சுவலி இதே டிஸ்க் தான் கொடுத்துருப்பாங்க. 8 டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓரமாக வச்சுட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருங்க காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு பேப்ளேட் பார்ட்டு. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம உள்ளே பார்க்கலாம் வீடியோவில். ஸோ இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சொன்னாங்களே, ஐயோ மறந்துச்சு கைஸ். இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் டிரைவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாமினா டைப் டிரைவர். இருங்க ஸ்டாமினா டைப் டிரைவர். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி டிப் வந்து ஒரு மாதிரி ஊசி மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் இது வந்து ஆக்சுவல் மெட்டல், அதாவது டக்கரோட்டோமியில் பார்த்திங்கன்னா இது வந்து மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் குவாலிட்டி. பட் இதுவும் குவாலிட்டி ஓகே தான் கைஸ். 250 ரூபா 300 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுக்குறதே பெரிய விஷயம். இந்த பேப்ளேட்டில் வந்து ஒரே ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்க்கு வந்து பேப்ளேட்டில் ஒழுங்காக ஃபிட் ஆகலை. அதாவது எனர்ஜி லேயரில் ஒழுங்காக ஃபிட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஓட்டு உள்ளே போக மாட்டேங்குது. நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் உள்ளே போகல. அதனால் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்ம் ஸ்ப்ரிகனுக்கும் இதே டிஸ்க் தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுத்துக்கும் ஒரே டிஸ்க் தான். ஏங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுத்துக்கும் ஒரே டிஸ்க் தான். இது வந்து ஸ்டார்ம் ஸ்ப்ரைசனோடது. இது வந்து இவங்க கொடுத்துருக்க டிஸ்க்கு. இது வந்து ஒழுங்காக ஃபிக்ஸ் ஆகாதனால இதை ஓரமாக போட்டு நம்ம வந்து ஸ்டார்ம் ஸ்ப்ரைஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இது வந்து ஸ்டார்ம் ஸ்ப்ரைஸ் வந்து வச்சுருக்கிறது. ஸோ இது இந்த டிஸ்க்கு ஓரமாக போட்டுடலாம் இப்போதைக்கு. ஸோ பேப்ளேட் பார்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த டிஸ்க்கு ஃப்ரேம் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹோல் இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இருங்க, ஸோ மேலே கீழே இந்த 2 கேப் இருக்கிறது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இருங்க,
இது 2 கேப் மேலேயும் கீழேயும் இருக்கிறது தெரியும். ஸோ அதில் வந்து இந்த பார்ட் இருக்கிற இடத்துல வந்து வச்சு இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிட்டோன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். இதுவே நம்மளுக்கு அன்லாக் பண்ணோன்னா இப்படி அன்லாக் பண்ணிவிட்டு எடுத்துட்டா முடிஞ்சிச்சு. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் கிளிக் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் கிளிக் சவுண்ட் அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து ஸ்டிக்கரை ஒட்டிட்டு பார்ப்போங்க. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கர் வந்து ஒட்டி முடிச்சாச்சு. வெறும் காட்டுறேன், ஒரு ஸ்டிக்கர் கூட உள்ள. இதுக்கு நிறைய ஸ்டிக்கர் இருந்துச்சு, ஆனால் ஒட்டுறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ஈஸியாக ஒட்டி முடிச்சிட்டேன். இருங்க பாருங்கள், ஈஸியாக தான் ஒட்டியிருக்கேன், ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ நம்மக்கிட்ட பேப்ளேடும் இருக்குது, ஸ்டேடியமாக எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இப்போது இதை வச்சு ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம். லான்ச்சர் எடுத்துடலாம். ஆக்சுவலி ஸ்க்ரூ ட்ரைடன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாமினா டைப் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்டாமினா டைப் பேப்ளேட். இதோட யூசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்டாயோட தம்பி. அவர் பேர் வந்து மறந்து போச்சு. அவரோட பேர் மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அவர் தான் வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பார். அனிமேல வந்து இதை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாலாம் காமிச்சிருக்க மாட்டேன். ஏதோ ஒரு பேப்ளேட் இருக்குன்றதை காமிக்கிறதுக்காக காமிச்சிருப்பாங்க. ஸோ இது அந்தளவுக்கு பவர்ஃபுல் இல்லை. நான் ரியல் லைஃப்பில் வந்து அவ்வளோ இதை வந்து எந்த பேட்டில்ஸ்லேயும் பார்த்தது இல்லை. யூடியூப்ல ஆகட்டும் சரி, நேர்லேயே ஆகட்டும் சரி, இதை வந்து அவ்வளோ நேரில் வந்து பேட்டிலில் பார்த்ததே இல்லை. ஸோ நம்ம பேட்டில் பண்ணால் தான் தெரியும் இது ஸ்ட்ராங்காக இல்லை உண்மையிலே வீக்காக, வாங்கின காசுக்கு வர்த்தா இல்லை வர்த்து இல்லையா. ஆனால் இதுக்கு வந்து ஸ்டாமினா ரொம்ப அதிகமாக இருக்குது, அது சொல்லி ஆகணும். ஸ்டாமினா டைப் பேப்ளேட்னா ஸ்டாமினா அதிகமாக தான் இருக்கும், பட் இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப நேரம் சுற்றுது. வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லான்ச்சில் வந்து உங்களுக்கு டைமர் ஓடும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ நேரம் சுற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சு சுற்றிக்கிட்டே இருக்கே. எவ்வளோ நேரம். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்பின்னில் வந்து உங்களுக்கு டைமர் ஓடும், பார்த்துக்கோங்க. டைமர் ஓடும் இந்த கார்னரில், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோக்கு இப்போல்லாம் சப்போர்ட்டே பண்ணுறதில்ல, என்னன்னு தெரியல. முன்னாடினா பரவாயில்ல, கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சு, பட் இப்போ யாரும் சப்போர்ட் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம மற்ற வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேப்ளேட் அன்பாக்சிங்லாம் வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டாக மேட் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி பேப்ளேட் பேட்டில்ஸ் டோர்னமெண்ட்ஸ் அதையும் சேர்த்து ஒரு ப்ளேலிஸ்ட்டாக வந்து மாற்றி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து நம்ம வீடியோ மட்டும் போகிறதில்ல, ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷார்ட்ஸுக்கும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்போர்ட் பண்ணவே மாட்டேறீங்க. ஏன் வந்து வீடியோ இவ்வளோ லேட்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு, ஹோம்ஒர்க்லாம் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வீடியோஸ் வந்து அவ்வளோ அப்லோட் பண்ண முடியல. நான் இப்போது இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன்னா, நான் நாளைக்கு வந்து இன்றைக்கி நைட்டே எடிட் பண்ணி நாளைக்கு காலைல அப்லோட் பண்ணிட்டு தான் நான் ஸ்கூலுக்கே போக முடியும். அந்த மாதிரி நிலமையில் இருக்கேன். காலைல வந்து இப்போது நாளைக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா காலைல அப்லோட் பண்ண முடியாது, ஏன்னா ஃபோன் கிடைக்காது கையில். ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது. பார்த்திங்கன்னா இன்னும் சுற்றிட்டே இருக்குது. ஸோ அதனால் வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வரலன்னு கோச்சிக்காதீங்க, வந்துடும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1 இல்லை 2 வீடியோவாவது நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வாரத்துக்கு 1 இல்லை 2 இல்லை 3 வந்துடும் கன்ஃபார்மாக. ஸோ எவ்வளோ டைம் ஓடி இருக்குன்றது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கார்னரில் வந்திருக்கும், பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் கொடுங்க, ஒரு வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி பேப்ளேட் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.